الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை அடிப்படையாக வைத்து நடத்தப்படக்கூடிய இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானா. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானா. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை தன்னுடைய இறைவனாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாகவும் அல்லாஹுடைய ரசூலை தனக்கு வழிகாட்டியாகவும் ஏற்று வாழ்பவர்கள் தான் முஸ்லிம்கள். அதில் உறுதியாக இருப்பவர்கள் முஃமின்கள். அல்லாஹுவிற்கு கட்டுப்படுகிற பொழுது அல்லாஹுவை ஏகன், என்னை பரிபாலிப்பவன், என்னை படைத்தவன், எனக்கு எல்லாம் தருபவன் என்ற எண்ணம் இதயத்தில் ஆழமாக பதிகிற பொழுது எல்லாம் தருபவன், எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரன், அவனுடைய கட்டளையின்படிதான் நான் நடக்க வேண்டும் என்ற அடிப்படை தன்மையும் இதயத்தில் குடிகொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், முஸ்லிமனுடைய வணக்கம் மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லித் தருகிற பொழுது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொல், செயல், எண்ணம் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் வாழ்வோடு தன்னை ஒருமைப்படுத்தி ஒன்றாக ஆக்கிக் கொண்டு வாழ வேண்டும். வாழ்விலும்
வாக்கிலும் மூச்சிலும் சிந்தையிலும் ஊனிலும் உறக்கத்திலும் எல்லாம் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு மாற்றமாக ஒன்றில்லை என்ற நிலைக்கு தன்னை வருத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு, உங்களுடைய ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை உங்களுக்கு தடுத்துள்ளார்களோ அதை தடுத்து தவிழ்ந்து வாழுங்கள் என்று சொல்லி காட்டுவார். அருமையான சகோதரர்களே, முஸ்லிமாக பிறந்து முஃமினாக வாழுகிற நாம், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்விற்கு பொருத்தமான வார்த்தைகளாக அமைய வேண்டும். நம்மை நாம் கொஞ்சம் பழைய காலத்திற்கு சென்று நம்முடைய இளம் வயதில் இருந்து வாழ்வை சிந்தித்து பாருங்கள். என் வாழ்வில் இருந்து, என் வாக்கில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்விற்கு பொருத்தமான வார்த்தைகளாக வந்தனவா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வார்த்தையாக வாழ்வாக இருந்தால் பொய் சொல்லி இருக்க மாட்டோம், புறம் பேசி இருக்க மாட்டோம், கோல் சொல்லி இருக்க மாட்டோம், பிறரை வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கேலி கிண்டல் செய்ய மாட்டோம். கேலி செய்யலாம், அன்பை பரிமாறிக்கொள்ளலாம். ஒருவர் மன வேதனைப்படக்கூடிய அளவுக்கு கேலி கிண்டல் செய்ய மாட்டோம். ஏன்? என் வாக்கு என் ஹபீபனுடைய வாக்கோடு ஒன்றாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்வு ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வோடு ஒன்றிருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்வை கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம். தற்பொழுது நம்முடைய பிள்ளைகள், அதில் இந்த கொஞ்சம் வயசு வந்துட்டா அவங்க முடி வெட்டுறதை பார்த்தாலே ஒரு விதமான கிறுக்குத்தனம் தலைக்கு ஏறியதை போல தெரிகிறது. ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் முடி வெட்டுனா கல்லவாரி நம்ம மேலே எறிஞ்சிருவான். இன்னைக்கு அது வெட்டுது தான் ஃபேஷன் என்று வாழுகிறார்கள். ஒரு கருத்த நீக்ரோவான ஒரு சஹாபி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் தலையை மறைத்து தலைப்பாகையோடு தான் அமர்வார்கள். ஒரு நாள் அந்த தலைப்பாகையை கழட்டி கீழே வைக்கிறார்கள். வைக்கிற பொழுது பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை அவர் பார்க்கிறார். தலையில நல்ல முடி வைத்திருப்பார்கள் கண்மணி நாயகம். முடி வைத்தால் அதற்குரிய ஒழுங்கு நாம் செய்தாக வேண்டும். ஒரு மாதிரி பரட்ட தலையோடு அலைவதற்காக முடி வைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அப்போ கண்மணி நாயகம் முடிய நல்ல எண்ணெய் தேய்த்து இப்படியே மேலிருந்து கீழாக சீவுகிறார்கள். சீவி நடுவில் ஒரு கோடு போன்ற ஒரு தன்மையை எடுத்து ரெண்டு பக்கமாக இப்படி பிரித்து விட்டு தலை சீவி இருக்கிறார்கள். இதை அந்த சஹாபி பார்க்கிறார். அவர் யார்? ஒரு நீக்ரோ சஹாபி, கருத்த நிறத்தை உடையவர்கள். அவங்க முடி நமக்கு தெரியும், சுருண்டு சுருண்டு போய் இருக்கும். அவங்க சீவ வேண்டிய தேவையில்லை. அவங்களுடைய முடியே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இவர் பார்க்கிறார், என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சீவிய அமைப்பு நேராக சீவி நடுவில் வகுடு எடுத்து ஒரு கோடு போன்றதை அமைத்திருக்கிறார்கள். நானும் இப்படி செய்யணும்னு முடிவுக்கு வர. இதுதான் வாழ்வில் மட்டுமல்ல, வாக்கில் மட்டுமல்ல, உணர்விலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம பெயருக்கு ஏதோ கோஷம் போடுவது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வும் வாக்கும் உணர்வும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றுபட வேண்டும். வீட்டுக்கு வருகிற அந்த சஹாபி, அவருக்கு ஸ்ப்ரிங் போன்ற முடியை சீவுறார். சீவ முடியல, கஷ்டப்பட்டு எண்ணெயெல்லாம் போட்டு சீவிட்டார். சீவுனா இந்த ஒரு மாதிரி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வருது. அவர் வகிடு எடுக்க அவரால் முடியுமா? நடுவில் கோடு போட்டு வகிடு எடுக்க பார்க்கிறார். அது கட்டாயம் அல்ல.
நமக்கு முடிந்தால் தான் செய்ய வேண்டும். ஆனால் அவருடைய உணர்வில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகுந்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறாரு? வகிடு எடுத்து எடுத்து பார்க்கிறாரு, வரல. அவருக்கு எப்படியாவது என் தலையில கண்மணி நாயகம் செய்ததை போன்று என் தலையை நான் மாற்ற வேண்டும் என்று அவர் முடிவுக்கு வருகிறார். ஒரு சின்ன இரும்பு கம்பியை எடுக்கிறார். இரும்பு கம்பியை எடுத்து நெருப்புல போட்டு நல்ல சுட வைக்கிறார். சுட வைத்து நடுவில் ஒரு கோடை இரும்பு நெருப்பு கம்பியாலான இரும்பை கொண்டு கோடு போட்டு வகிடை உருவாக்குகிறார். அருமையான சகோதரர்களே, நாமும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்துகள். நம்மிடத்தில் எத்தனை சுன்னத்துகள் இருக்கிறது? நம்முடைய வாழ்வு கண்மணி நாயகத்தினுடைய வாழ்வோடு ஒன்றி போகிறதா? கண்மணி நாயகம் எதை விரும்பினார்களோ அதை நான் விரும்புவேன், எதை வெறுத்தார்களோ நான் அதை வெறுப்பேன் சொல்பவர்கள் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நம்மிடத்தில் அப்படி இருக்குதா? இல்லை. நம்முடைய மனோ இச்சைக்கு நாம் கட்டுப்படுகிறோம். ஹின்சீருடைய இறைச்சி அல்லாஹ் பாதுகாப்பானா, அது சாப்பிடலாமான்னு கேட்டால் ரொம்ப அருவருப்பாக இருக்காது சார், சொல்லாதீங்க. அதை கேட்கவே அருவருப்பாக இருக்கு, ஹராம். குடிப்பது அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக. அதை கேட்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது. அது இயற்கையிலே நமக்கு அருவருப்பு. அது மார்க்கத்துக்காக வேண்டி உண்டான அருவருப்பு அல்ல. அதே சமயத்தில் புறம் பேசுவது ஒரு ஹராம், அது நமக்கு அருவருப்பாக இல்லை. அப்ப என்ன நிலைக்கு நாம் நம்மை ஆளாக்கி கொண்டோம் என்றால், நம்முடைய மனோ இச்சைக்கு தகுந்தாற் போல மார்க்கத்தை கொண்டு வருகிறோம். அதுவல்ல, நம்முடைய வாழ்வும் வாக்கும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை போன்றிருக்க வேண்டும். அவர் ஒரு கம்பியை எடுத்து தன்னுடைய தலையில் வகிடு போட வேண்டும் என்றல்ல, அவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அந்த வகிடு இன்றைக்கு வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. நாம் சிந்திக்கிறோம், இன்றைக்கு நம்முடைய மக்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கப்பட்ட நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ், இந்த பகுதியெல்லாம் சுற்றி உள்ள பகுதிகளை எல்லாம் அப்படியே கரம்பி முடியை வெட்டி விட்டு மேலே புல்லுக்கட்டு மாதிரி முடி வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு காலம் வரும், அதை நான் தடுக்கிறேன் என்று கண்மணி நாயகம் தடுக்க கஷ்டப்பட்டு நாம் அதை செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். யாராவது கேட்டு பார்க்கட்டும், என்ன சொல்வார்கள்? அதெல்லாம் ஆன்சா, இந்த காலத்தில் அதெல்லாம் நாகரிகம், ரொம்ப போட்டு பிள்ளைகளை பாடுபடுத்தக்கூடாது, அவன் செய்துட்டு போட்டாலும் சா, குடிக்காமல் இருக்கிறானா அதுக்கு நன்றி செலுத்திக்கிடணும் என்று சொல்லுகிற ஒரு சமூகமாக நாம் மாறியதின் காரணத்தினால் இன்று நாம் தோல்வியுற்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலை அணுவணுவாக பின்பற்றாத காரணத்தால் இன்றைக்கு நாம் தோல்வியின் விளிம்பில் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை போட்டோம். கையை எங்கே கட்டணும்? ஹஜ்ஜிக்கு போனால் தெரியும், ஒரு கூட்டம் கையே கட்ட மாட்டோம். நேரம் இப்படி அல்லாஹ் அக்பர் கையை தொங்க போட்டுட்டு தான் ஓதுவார்கள். கேட்டால் மாலிக் மதுஹப், அவனுக்கு கை கட்டியது இல்லை. நம்ம ஷாஃபி மதுஹப் தொப்புளுக்கு மேலே நெஞ்சுக்கு கீழே கை கட்டுறோம். ஹனஃபி மதுஹப் தொப்புளுக்கு கீழே கை கட்டுகிறோம். இஜ்மா ஆன ஒரு கவுலின் பிரகாரம் நெஞ்சுக்கு கீழே தான் கை கட்டணும். ஆனால் நெஞ்சுக்கு மேலே கை கட்டிட்டு இதுதான் சுன்னத் என்று சொல்லி நாம் அதற்காக சண்டையிடுகிறோமே தவிர ஹராமான வழிமுறைகளில் புறம் பேசுவதற்காக அது கூடாது. அப்பா, நீ புறம் பேசுறியே, அடுத்தவனுடைய குறைகளை பேசுகிறையே, கண்மணி நாயகம் நம்முடைய வாக்கில் வர வேண்டுமே, அது ஹராம் அல்லவா என்று நமக்கிடையில் என்றும் சண்டையிட்டதில்லை. இந்த பிரச்சனை இப்படி உருவானதின் காரணத்தினால்தான் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் முத்தபிஅ சுன்னா என்ற பெயரை பெற்றவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். செருப்பு போடணுமா? நமக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. வலது காலில் முதல்ல செருப்பு போடணும். எங்கேயோ கையில் கிடைக்கிய செருப்பை கையில் கிடைத்ததை போன்று மாற்றுபவன் முஸ்லீம் அல்ல, உண்மையான மோமின் அல்ல.
குளிக்க தண்ணீர் ஊற்றுகிற பொழுது எங்கிருந்து ஊற்ற வேண்டும் என்று சொல்லி தந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலது பாகத்தில் முதலில் தண்ணீர் ஊற்றுங்கள். ஏன் இடது பாகத்தில் ஊற்றினா குளிச்சதா ஆகாதா அப்படின்னு வீம்பு பேசக்கூடாது. குளிச்சதாக ஆகும், ஆனால் என் கண்மணி நாயகத்தை பின்பற்றியதாக ஆகாது. ஒரு குளிப்பு குளிக்கிறோம், அது வலது பக்கத்தில் ஊற்றி முதலில் தொடங்கிறோம் என்றால் ஒரு சுன்னத்தினுடைய வாழ்வு நமக்கு கிடைக்கும், உணர்வு அப்படியே மாறும். அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சஹாபாக்கள் இவர்களுடைய வாழ்வை எல்லாம் பார்ப்போம், அப்படியே கண்மணி நாயகத்தை பின்பற்றுவார்கள். அதில் ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவில் இருந்து ஹஜ்ஜை முடித்து மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து மதீனாவுக்கு ஒரு கூட்டமாக போகிறார்கள். முதல்ல கொஞ்சம் கூட்டம் போயிட்டாங்க. கண்மணி நாயகம் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிற பொழுது கொஞ்சம் பாதை மாறி வேறொரு பாதையில் போய்விடுகிறார்கள். கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு தெரிஞ்சுது இது பாதை மாறிட்டு. நம்ம என்ன செய்வோம், அப்படி யூட்டன் அடிப்போம். பாலைவனத்தில் அந்த தேவையில்லை. அப்படியே தன்னுடைய ஒட்டகத்தை தன்னுடைய வாகனத்தை திருப்புகிறார்கள். வாகனத்தை திருப்புகிற பொழுது ஒரு மரம் அங்கே அப்படியே சாஞ்சி அதனுடைய கிளை கீழே வந்து கிடக்கிறது. அந்த கிளையில் கண்மணி நாயகத்தினுடைய தலைப்பாகை சிக்கிக்கொள்கிறது. தலைப்பாக சிக்கி மேலே அந்த கிளைக்கு மேலே போகிறது. அதை கண்மணி நாயகம் கை கொண்டு எடுக்கிறார்கள். எடுத்து தலையில் மாட்டுகிறார்கள். மாட்டிக்கொண்டு வருகிறார்கள். பழையபடி பாதைக்கு வந்து விடுகிறார்கள். பாதை நடக்கிறது. இதில் நடந்தது என்ன? கண்மணி நாயகத்திற்கு இயற்கையிலேயே பாதையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நமக்கு கூகுளை இமாமாக்கி போயிட்டு இருப்போம் இல்ல, கூகுள் தானே நமக்கு இமாம், கூகுள் மேப்பு இமாமாக்கி போயிட்டே இருப்போம். சில சமயம் அது நமக்கு மாற்றமாக ருக்குவுக்கு முன்னால் சுஜூது செய்திடும். நம்மளும் நேரம் சுஜூதுக்கு போன பிறகு தான் ருக்கு செய்யலையேன்னு திரும்பி வருவோம். அருமை சகோதரர்களை, இது தவறாக ஒரு தவறுதலாக நடந்தது என்று வைத்துக் கொள்வோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். வந்துட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்புகிற பொழுது அந்த இடம் வருகிற பொழுது வேண்டுமென்றே பாதை தவறி கண்மணி நாயகம் போன பாதைக்கு போகிறார்கள். போய் எந்த இடத்துல யூட்டன் அடித்தார்களோ அந்த இடத்தில் தன் வாகனத்தை திருப்புகிறார்கள். திருப்புகிற பொழுது அதே மரக்கிளை இருக்கிறது. மரக்கிளையில் உயர்த்தி தன்னுடைய தலைப்பாகை அதில் சிக்க வைக்கிறார்கள். வைத்துவிட்டு அந்த தலைப்பாகையை எடுத்து தன்னுடைய தலையில் மீண்டும் மாட்டிக்கொள்கிறார்கள். மாட்டி திரும்புகிறார்கள். கூட இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அப்துல்லாஹ் அவர்களே, ஏன் அந்த பாதை மாறி போனீங்க? போனதுக்கு பின்னால திரும்பினியா? உங்களுடைய தலைப்பாகை சிக்க வைத்ததை போல தெரிகிறதே என்று கேட்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஹபீப், என் ஆஷிக், என்னுடைய தலைவர், என் வழிகாட்டி, என் வாழ்க்கைக்கும் என் ஆகிரத்துக்கும் என் துன்யாவிற்கும் வழிகாட்டியாக வந்த முஹம்மது முஸ்தபா. நல்ல செலவாத்து சொன்னோம்னா நமக்கு 30 நன்மை நம்ம ஏடிஎம் கார்டில் ஏறும். அது இந்த சிவப்பு பச்சை இந்த கார்டு இல்லை, அது மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு கார்டு தருவான். அந்த கார்டு கொஞ்சம் கனமாக இருக்கணும்னா இது போன்ற மஜ்லிஸ்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இன்றைக்கி நம்ம ஊர்வலம் போகிறோம், முழுவதும் செலவாத்து சொல்லிட்டு போனதாக கேள்விப்பட்டேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! வீட்டில் இருந்தால் 4 வாட்ஸ்அப்பும் 5 ஃபேஸ்புக்கும் பார்த்துட்டு உட்கார்ந்திருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஸலவாத்து சொல்ல வைத்தான் அல்லவா? இந்த மஜ்லிஸிற்கு வந்ததற்கு பின்னால் நான் சுன்னத்தை பின்பற்றுபவனாக வாழ்வேன். என் வாக்கிலும் என் வாழ்விலும் என் உணர்விலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீகை நமக்கு நிறைவாக தந்தருள் புரிவானாக. சஹாபாக்கள் கேட்கிற பொழுது சொன்ன வார்த்தை என்ன? என் கண்மணி நாயகம் ஹஜ்ஜுக்கு வந்துவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு திரும்புகிற பொழுது பாதை மாறி சென்றார்கள். சென்று திரும்பினார்கள். திரும்புகிற பொழுது அவர்கள் தலைப்பாகி அதில் சிக்கியது. நானும் அப்படி செய்வேன், ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டேன். என் தலைவர் செய்தார்கள், நான் செய்வேன். இது என்ன வாழ்க்கை? நாம என்ன பேசுறோம்? அதெல்லாம் இந்த காலத்துக்கு முடியுமா? அல்சா
அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அதெல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேச முடியுமா? பிள்ளைகளிடத்தில் பேசி பாருங்கள். ஒரு இளைஞர் பட்டாளத்தை, சுன்னத்தை பின்பற்றுகிற இளைஞர் பட்டாளமாக உருவாக்க முடியும். நாம என்ன செய்கிறோம் அதெல்லாம் இப்ப சொல்ல முடியுமா? கலர் ட்ரெஸ் போடுறது நமக்கு தப்பெல்லாம் கிடையாது. சிவப்பு கலர் ஆண்கள் போடாமல் இருப்பது நல்லது, போடக்கூடாது. மற்ற கலர்லாம் நாம விரும்பினா போடலாம். ஆனால் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளாடையை, வெண்மையான ஆடையை விரும்பினார்கள். ஒரு ஜும்மாவுக்காவது நம்ம வெள்ளை ட்ரெஸ் போடலாம்ல? ஜும்மாவுக்கு நமக்கு ஜும்மாவிலிருந்து வந்த பிறகு ட்ரெஸ்ஸை மாற்றலாம். ஜும்மாவுக்கு வெள்ளை ட்ரெஸ் ஏன் என்று கேட்கிற பொழுது நாம் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு வெள்ளையின் மீது ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை ஆடையை விரும்பினார்கள். நானும் வெள்ளை ஆடையை விரும்புகிறேன். என் வாழ்வில் கண்மணி நாயகத்தை நான் கொண்டு வருவேன். பள்ளியிலிருந்து வெளியே வருகிறோம். நம்ம சில சமயம் பள்ளிக்கு போகிற நேரம் அங்கே ருக்குவுக்கு இமாம் போயிடுவாரான்னு கடைசி நேரத்தில் தான் வருவோம். வீட்டில் ஒது செய்துதான் நினச்சிட்டு ஓடி வந்துடுவோம். வந்து இங்கேருந்து செருப்பை கலட்டி ஒரு செருப்பு மஷ்ரிக்லையும் இன்னொரு செருப்பு மக்ரிபிலையும் கிழக்கை மேக்கையும் வாரி போட்டுட்டு உள்ளே ஏறிடுவோம். சரி, வந்த அங்கே கை கட்டின பிறகு தான் சைத்தான் உள்ளே வருவான். நீ ஒது செய்யலையேன்னு. சரி பரவாயில்ல, இப்படியே தொழுவோம். இனி இடையில போனால் வாரம்லாம் நம்மகிட்ட கேட்பான், ஏண்டா வந்தியே, தொழுதியே, கை கட்டிட்டு நின்றியே, ஒரு ஒது செய்துக்கிடுவான். இன்னொரு தடவை தொழுதுக்கிடுவான். தொழுது முடிக்கிற சமயம் சைத்தா என்ன செய்வான், இந்த ஒது செய்யலையேன்றதை மறக்கடிச்சிருவான். எழுந்திரிச்சு போயிடுவோம். வருகிற சமயத்தில் அல்லாஹ் நம்மை பேணுதல் உள்ளவராக வாழ வைப்பானாக. வருகிற சமயத்தில் செருப்பை தேடுவோம். தேடுகிற பொழுது நமக்கு கிடைக்கிற முதல் செருப்பு இடதுகால் செருப்பாக தான் இருக்கும். என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பணிகிற பொழுது வலது காலில் செருப்பணிந்தார்கள். அந்த இடதுகால் செருப்பை கையில் தூக்கிட்டு வலதுகால் செருப்பை தேட வேண்டும். ஏப்பா அதை காலில் போட வேண்டியதானே? காலில் போட மாட்டேன். என் தலைவர், என் வழிகாட்டி, என் வாழ்விலும் வாக்கிலும், என் மூச்சிலும் உணர்விலும், என் உறக்கத்திலும் விழிப்பிலும் எனக்கு தலைவராக இருக்கக்கூடிய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது காலில் முதலில் செருப்பணித்தார்கள். நான் வலது காலில் தான் அணிய வேண்டுவேன். இடதுகால் செருப்பு தூர போட இல்லை, அது சில சமயம் காணாம போயிடும். அதை கையில் பிடிப்போம். நம்ம செருப்பை கையில் பிடிச்சி வேணா சிலவன் உடனே ஃபோட்டோ எடுப்பான். இடது கால் செருப்பை கையில் தூக்கிட்டு நடக்கும் அழகிய காட்சி அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போட்டு பரப்பிடுவான். பரப்பிட்டு போகிறான். என் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்விலும் வர வேண்டும், என் வாக்கிலும் வர வேண்டும். இதை சஹாபாக்கள் செய்தார்கள். பைத்தியக்காரத்தனமாக இருந்தது அவர்களுடைய சில கட்டம். அவர்கள் செய்வது பிறருக்கெல்லாம் ஒரு பைத்தியமாக தெரிந்தது. உலகத்தில் சொல்வார்களே, இப்படி ஒரு தொண்டரை பார்த்திருக்க முடியாது. கண்மணி நாயகம் குனிந்தால் குனிவார்கள், எழுந்திருத்தால் எழுந்திருப்பார்கள். எங்கேயாவது குறித்து விடுங்கள் என்று சொன்னால் குறித்து விடுவார்கள். நமக்கு அந்த உணர்வு இல்லாததின் காரணத்தினால், சுன்னத்தை நாம் விட்ட காரணத்தால் சில கட்டங்கள்ல எல்லாம் சுன்னத்தை பேணுவதற்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போனால் கை சூப்புவதற்கு நமக்கு வெட்கமாக இருக்கு. அவன் ஒரு இட்லிக்கு 120 ரூபா பில் போட்டிருக்கான். ஒரு இட்லி 120 ரூபான்னு. 120 ரூபா கொடுத்து இட்லியை வாங்கி சாப்பிடுற சமயம் என் ஹபீபின் சுன்னத்தாகிய கை சூப்புவதற்கு கூட எனக்கு அனுமதி இல்லையா? என் உணர்வை நான் விட்டு கொடுக்கவா? தைரியமாக கை சூப்புவோம். யாராவது கேட்டால் அவனிடத்தில் ஒரே வார்த்தை, இது என் தலைவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சூப்பிய கை, நான் அதை சூப்புகிறேன். எப்பா உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டால், நாங்கள் ரொம்ப அறிவாளிகளப்பா. ஏன் ரொம்ப அறிவாளிகள்? இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, கை சாப்பிட்டதற்கு பின்னால் அதில் ஒரு விதமான மென்மையான
கண்ணால் புலப்படாத ஒரு தண்ணீர் சுரக்கிறது. அந்த தண்ணீர் வயிற்றுக்குள்ளால் போனால் ஜீரண சக்தியை உண்டாக்குகிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் கொஞ்சம் அறிவாளியும் தான். ஆனால் எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கள் வாழ்விலும் பின்பற்றுவோம், எங்கள் வாக்கிலும் பின்பற்றுவோம். அப்படி நாம் பின்பற்றுகிற பொழுது உயர்வோம். நம்முடைய உணர்வுகளை கண்மணி நாயகம் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமினாக முடியாது. எது வரைக்கும்? ஹத்தா யகூன ஹவாஹு தபஅல் லிமா ஜிஅது பிஹி, நான் எதை கொண்டு வந்தனோ அதை உங்களின் உணர்வாக நீங்கள் மாற்றுவது வரைக்கும். சில உணவு நமக்கு பிடிக்காது, சிலருக்கு ஸ்வீட் பிடிக்காது. எனக்கெல்லாம் சின்ன வயசுல இந்த ஸ்வீட் பிடிக்காது. இனிப்பை பார்த்தாலே ஒரு கொமட்டல். கண்மணி நாயகம் ஹல்வாவை விரும்பி சாப்பிடுவார்கள், இனிப்பை விரும்பி சாப்பிடுவார்கள். சஹாபாக்கள் கண்மணி நாயகத்தை அப்படியே பின்பற்றினார்கள். இந்த ரெண்டு ஹதீஸையும் ஒன்று சேர்த்து பார்த்ததில் இருந்து இனிப்பை எனக்கு நான் விருப்பமாக்கி கொள்ளணும். அது வெள்ளை சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா அங்கெல்லாம் போக வேண்டாம். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ அது என்னுடைய வாழ்வில் எனக்கு ரசனை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இந்த சால்னால தண்ணீர் காய் இருக்குதுல்ல, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சொரைக்காய், இதெல்லாம் தண்ணீர் காய். முருங்கைக்காய் இதெல்லாம் தண்ணீர் காய் இல்லை, தண்ணீர் அதுலேருந்து சொட்டும். கொஞ்சம் கையில் எடுத்தாலும் தண்ணீர் காய். இந்த தண்ணீர் காய் சால்னால கிடந்தால் அது எனக்கு விருப்பம் இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு விருப்பம். அது எங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை நம்ம போய் கேட்கக்கூடாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் நான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து உணவுண்ண தொடங்குகிறேன். கண்மணி நாயகம் சால்னால அந்த சொரைக்காவை தண்ணீர் காய தேடி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு நான் சுரைக்காவை விருப்பமுள்ளதாக ஆக்கிக் கொண்டேன். அருமையான சகோதரர்களே, உணர்வில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறக்கத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விழிப்பில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய வாழ்விலும் வாக்கிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில ஆளுகளுக்கெல்லாம் சில பேச்சு பேசுறதுக்கே வெட்கமாக இருக்கு. சாப்பிட உட்கார்றோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளாக போய் சேர்ந்து சாப்பிடுறது நல்லதா ஹோட்டலில் போய், அது வேற மசாலா, அதை நான் உங்ககிட்ட பேச வரல. இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் இரவு சாப்பாடு ஹோட்டல். பெண்களுக்கு தொடர்பாக்குற வேலையோ என்ன வேலையோ தெரியல, பெரும்பாலான வீடுகளில் ஹோட்டல்லேருந்து ஆர்டர் வீட்டுக்கு வருது, அல்லது ஹோட்டல்லே போய் அந்நியவர்கள் நம்மை ரசிக்க நாம் உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சாப்பிட எங்களுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறதில்லை. ஒரு நாள் பிள்ளைக்கு ஆசைகளாக தான் இருக்கும், அங்கேருந்து சூடாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்ருவோம். வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்காது அல்சா, ஹோட்டலில் போய் அது ஒரு இழுப்பு இழுத்தால் தான் நல்லா இருக்குன்னா வேண்டாம். நம்ம பெண்களை அப்படி கூட்டிக் கொண்டு போவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என் கண்மணி நாயகம் அதை விரும்பவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நீ மசாலா எடுத்துடக்கூடாது. அல்சா ஹோட்டலில் போய் சாப்பிடுற சமயம் அதை தான் சொன்னார், இப்போ ஹோட்டலில் சாப்பிடலான்னு தெரியுதா அப்படி நீங்கள் மசாலா எடுக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி ஹோட்டலில் சாப்பிடுறதை பற்றி நான் வரல. ஹோட்டலில் நமக்கு ஒரு டேபிளை ரெடி பண்ணி நம்ம 5 பேரோ 6 பேரோ 4 பேரோ உட்கார்றோம். அதில் அவர் உணவை கொண்டு வைக்கிற சமயத்தில் சப்தமிட்டு பிஸ்மில்லா சொல்வதற்கு நம்மில் எத்தனை பேர்களுக்கு விருப்பத்தோடு செய்கிறோம்? கொஞ்சம் மனசை தொட்டு பதில் சொல்லி பாருங்க. சி அதெல்லாம் சத்தமாக சொல்லாதீங்க, நாகரிகம் இல்லை. அடுத்தவன் நம்மளை என்ன நினைப்பான்? ஏன் சத்தமாக நாம் ஒரு பிஸ்மி சொல்லுகிற பொழுது பிஸ்மி சொல்ல மறந்தவர்கள் பிஸ்மி சொல்வார்கள், அதனுடைய கூலியின் சேர்த்து நமக்கு கிடைக்கும். ஒரு பிஸ்மியை சப்தமிட்டு சொல்வது, ஏப்பா இப்படி சத்தமிட்டு பிஸ்மில்லா சொல்லா, அது அதுக்காண்டி கத்தி ஒரு பெரிய ஆரவாரத்தை உண்டாக்குதல்ல.
நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய 5 பேருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிஸ்மி சொல்வதற்கு கூட நமக்கு உணர்வு வரவில்லை என்றால் நாம் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருப்பப்படுகிறோம்? அருமையானவர்களை நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்வில் கண்மணி நாயகம், நம்முடைய வாக்கில் கண்மணி நாயகம், எல்லாவற்றிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். இது சஹாபாக்களுடைய வாழ்வு, இது சஹாபாக்களுடைய உணர்வு. இந்த உணர்வால் உலகத்தை வென்றார்கள். ஹத்தாப், அவருடைய மகன் யார்? உமர். ஹத்தாப் உமரை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒட்டகம் மேய்க்க கூட சரியா தெரியாதுடா, போடான்னு விரட்டினார். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வந்து உட்காருகிறார். ஒட்டகம் மோய்க்க தெரியாத ஒருவரை அரபகத்தின் ஜனாதிபதியாக ஆக்கி ரோம் பாரசீக பேரரசுகள் எல்லாம் நடுநடுங்க வைத்த தலைவர் அல்லவா நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உலகத்தின் தலைவர்கள் என்று போற்றப்படக்கூடிய காந்தி, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, இது போன்ற எத்தனையோ தலைவர்கள், இது போன்ற ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிற தலைவர் அல்லவா நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நம்முடைய வாழ்வில், நம்முடைய வாக்கில் கண்மணி நாயகத்தை கொண்டு வருவது நமக்கு வெட்கமாக தெரிகிறது? அதை ஒரு உணர்வு பூர்வமாக ஆக்குவோம். அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி தந்த வார்த்தை அல்லவா, வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. கண்மணி நாயகமும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சேர்ந்து ஹிஜ்ரத் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை குடும்பத்தோடு நமக்கு நசீபாக்கி தருவானாக. கேட்கிற பொழுது விசாலமாக கேட்போம். நம்ம இந்த கணக்கெல்லாம் கூட்டக்கூடாது. எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறோம். இப்போ கவர்மெண்ட்டில் 4 லட்சம் ரூபா, நாங்கள் 5 பேர் சேர்ந்து போனோம்னா 20 லட்சம் ரூபா. எனக்கு 2 லட்சம் ரூபா கூட வழியை காணோம். நான்லாம் இந்த துவா கேட்கலாமா? நான் தான் கேட்பேன். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய எஜமானன் விசாலமான கொடையின் அதிபதி. என் எஜமானிடத்தில் கேட்பதில் எனக்கு வெட்கமில்லை. ஏன் கேட்போம்? எனக்கு சம்பளம் 10,000 ரூபா தான், அதை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியல. 20,000 ரூபா கடன். நான் கேட்பது யாரிடத்தில் தெரியுமா? விசாலமான கொடையின் அதிபதியாகிய ரப்பிடத்தில் கேட்கிறேன். என்னை ஹஜ்ஜில் கொண்டு போய் சேர்ப்பாயா? அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவார். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு போகிறார்கள், ஹிஜ்ரத் போகிறார்கள், இரவோடு இரவு போகிறார்கள். யாரெல்லாம் செல்கிறார்கள்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் நாயகமும் செல்கிறார்கள். ராத்திரி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல இருட்டு நேரம். எதிரிகள் தேடி தேடி பக்கத்தில் வந்துட்டான். கோய்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் பக்கத்தில் வந்துட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அது தெரியுது. அவன் பேச்சு கேட்குது. இப்போ நீ வருவான், பக்கத்தில் வருவான். கண்மணி நாயகத்திடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ்? எதிரி பக்கத்தில் நிற்கிறான். இப்போ என்ன பார்த்து கேட்பான்? நீ யாருன்னு கேட்பான். நான் என்ன பதில் சொல்ல? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? இங்கே எல்லாம் ரொம்ப அறிவாளியாக வேலை செய்யணும். அவன் வந்து கேட்டாலும் பொய் சொல்லணும். அதானே நம்ம தத்துவம். இதை போய் ஒரு ஆள்கிட்ட கேட்கணுமா? இந்த அறிவு கூட நமக்கு இல்லையா? நாமளே தப்பி ஓடி வந்துட்டு இருக்கிறோம். இந்த அறிவு அவர்களுக்கு தேவையில்லை. கண்மணி நாயகத்திடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ்? பக்கத்தில் எதிரி வந்திருக்கிறான். அவன் பக்கத்தில் பேசுறது மாதிரி கேட்குது. இரவு நேரம். என்ன தொட்டுட்டான்னா என்னை பிடிச்சிக்கிடுவான், கையில் பிடிப்பான். பிடிச்சி கேட்பான், நீ யாருன்னு கேட்பான். நான் என்ன பதில் சொல்ல? கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், நான் அபூபக்கர், இதோ முஹம்மது நிற்கிறாருன்னு பதில் சொல்லுங்கிறான். நம்மன்னா தலைவருக்கு சொல்லுவோம், உங்களுக்கு தெரியலைங்க, இது எந்த நேரம்? அல்லாஹ் பொய் சொல்லுறதுக்கு அனுமதித்த நேரமா இல்லையா? நம்மளை ஒருத்தன் கொலை பண்ண வாரான், அல்லது நம்முடைய நண்பரை கொலை பண்ண வாரான். நம்ம வீட்டில் ஏற்றி நிறுத்தி இருக்கிறோம். யாரப்பா அவன் வீட்டில் இருக்கிறான், என் நண்பர் இருக்கிறான்னா சொல்லணும். இந்த அறிவு கூட இல்லையா என்றெல்லாம் கேட்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே முடிவுக்கு வருகிறார்கள். இப்போ அவன் கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சி கேட்குறான், நீ யார் தான் கேட்குறான். நான் அபூபக்கர், இதோ முஹம்மதுண்டா. உடனே அவன் சொன்னானா, இவன் 1ஆம் நம்பர் பைத்தியக்காரனாக இருப்பான். உண்மையிலே அபூபக்கர் முஹம்மதா இருந்தா இவன் சொல்லுவானா? இதை சொல்ல மாட்டான்.
இவன் ஏதோ பைத்தியக்கார பையனோ போட அடுத்தவனை பார்த்து என்று போகிறான் என்றால் அவர்களுடைய உணர்வில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிளிர்ந்தார்கள். அவர்கள் உலகத்தின் பேரரசர்களாக மாறினார்கள். உலகம் அவர்களை வெல்ல முடியவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் பேசுகிறோம், நாம் அவர்களை பற்றி புகழ்கிறோம். அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்பூசணி பழத்தை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. தர்பூசணி பழம் அது என்ன கலரில் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் நம்முடைய உணவுகளை விஷமில்லாமல் ஆக்குவானாக. ஒரு காலம் இருந்தது உணவே மருந்து, இப்போ எப்படி மாறிட்டு உணவே விஷம். அரிசியா விஷம், மீனா நல்ல பலபலன் இருக்கும், ஏதோ ஒரு மருந்தை தடவி வச்சிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எங்கள் உணவுகளை விஷமாக மாற்றாமல் உணவை எங்களுக்கு உணவாக ஆக்கித்தா என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. தர்பூசணி பழத்தை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் வாங்கி சாப்பிடுவோம். அப்படியே அருண்சா நம்மளும் சாப்பிட வேண்டியதான். ஏன்னா சுண்ணத்து நல்ல சுண்ணத்து இல்லை, சாப்பிட்ற சுண்ணத்தானே. நம்மளும் இனி தர்பூசணி வாங்குகிற சமயம் சுண்ணத்துன்னு சொல்லி வாங்கி சாப்பிட வேண்டிய நல்ல விஷயம், மாற்றமான கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு தர்பூசணி பழம் விருப்பமானது தான், கண்மணி நாயகம் விரும்பி சாப்பிட்டாங்க, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், தர்பூசணி பழத்தை கீத்து போட்டு நீளத்தில் இப்படி கீத்து போட்டு அதை இப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த தோடை இப்படி கீழே போட்டுடலாம். தர்பூசணி பழத்தை துண்டு போட்டு அதை ஒவ்வொரு துண்டாக எடுத்து வாயில் போட்டு சாப்பிடலாம். தர்பூசணி பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து அதை ஜூஸ் ஆக்கி சாப்பிடலாம். நமக்கு தெரிஞ்ச இந்த 3 அமைப்பு. இதில் கண்மணி நாயகம் தர்பூசணி பழத்தை எப்படி சாப்பிட்டார்கள் என்ற விவரம் எனக்கு கிடைக்கல, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் சாப்பிட்ட முறை கண்மணி நாயகம் சாப்பிட்டதற்கு எதிராக இருக்குமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. எனவே நான் சாப்பிடல. இதுதான் உணர்வு. உணர்வில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த உணர்வில், நம்முடைய வாக்கில், நம்முடைய வாழ்வில், நம்முடைய சிந்தனையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அருமை சகோதரர்களே, காலை எழுந்திருக்கிறோம், எழுந்து இப்போ என்ன சொல்கிறான் டாக்டரு, எழுந்திரிச்ச உடனே அப்படி டக்குன்னு பெட்லேருந்து எழுப்பி ஓடாத, எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காரு, ஒரு 2 செகண்டாவது, ஒரு 10 செகண்டாவது உட்காரு. உட்கார்ந்த பிறகு அப்படி லேசாக எழுந்திரிச்சு போ, பிரெயின் வேலை செய்தான் பாரு. பாத்ரூம் கதவை திறக்கிற சமயம் நம்ம மூளையெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு போங்கிறான். இது இன்றைய விஞ்ஞானி. நம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்திருக்கிற பொழுது நம் கண் முன்னால் வந்து நின்று சொல்கிறார்கள், மகனே சொல்லுடா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்பதை ஓது. 2 செகண்ட் உட்காருன்னு உள்ளத வெறுமனே உட்காராத. அப்படி உட்காருகிற பொழுது உன்னால் ஓத முடிகிறதா? நாவு தழுதழுக்கிறதா? நாவுல சிந்தனை வரலையா? நீ எழுந்திருக்காதே. இவ்வளவு அற்புதமான தத்துவம் நம்முடைய சிந்தனையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா, நம்முடைய வாழ்வில் கண்மணி முஹம்மது முஸ்தபா, நம்முடைய வாக்கில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூமுக்குள்ளால போறோம், கதவு திறக்கிற சமயம் இடது காலம் முன்னால வை. தூக்கத்தில் எழுந்திருக்கிற பொழுது துவா சொல்லி தந்து பாத்ரூமை திறக்கிற பொழுது அதுல ஒரு துவா. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. துஆ ஓதுவதற்கு முடிகிறதா? ஒரு டாக்டரையும் பார்க்காண்டாம். நம்ம கரெக்டா இருக்கிறோம், எழுந்திருக்கிறோமா? எழுந்திருச்சதும் ஓடாதீங்க.
சில பேருக்கு அந்த நேரம் தான் ஸ்ட்ரோக் வருவதாக சொல்லி காட்டுகிறார்கள். நீ ஸ்ட்ரோக்குக்கு ஆளாக வேண்டாம், உட்கார்ந்து உன்னுடைய பிரெயின் கரெக்டா வேலை செய்கிறதா? எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரெயின் வேலை செய்கிறதா டெஸ்ட் பண்ணதுக்கு 4 நன்மையை நமக்கு எழுதாரா. சும்மா உட்கார்ந்து பிரெயின் வேலை செய்தான்னு பார்த்தா ஒரு பிரெயினும் வேலை செய்யாது. எழுந்திருக்கிற பொழுது கூட அந்த உட்காருதலை கூட நமக்கு வணக்கமாக ஆக்கி வாழ்க்கையாக ஆக்கி காட்டி பாத்ரூமுக்கு உள்ளால போனா என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று வாழ்க்கை முழுவதும் பெட்ரூமுக்குள்ள போனா மனைவியோடு நெருங்குகிற பொழுது அதுக்கு ஒரு துவா. அதனுடைய முறைகள் என்ன? ஏதாவது ஒரு இடத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்ட வாழ்க்கை நமக்கு உண்டாக முடியுமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வெறுப்பான எந்த வார்த்தையும் என் வாழ்வில் வரக்கூடாது. நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கலாம் அல்லவா? அதெல்லாம் முடியாது ஆல்மிசா. இப்போ நம்ம பழக்கடைக்கு போகிறோம், நம்ம ஒரு ஹிக்மத்தான வேலை பார்ப்போம் இல்லை. பழக்கடைக்கு போனால் நம்ம ஆப்பிளை எடுத்து வைப்போம். 1 கிலோ ஆப்பிள், 5 ஆப்பிள் எடுத்து வச்சாச்சு. நல்ல ஆப்பிளாக பார்த்து வச்சோம். வச்சதுக்கு பின்னால் கரெக்டாக அந்த ஆப்பிளை தான் நமக்கு நிறுத்து கட்டி தாரானான்னு நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம எடுத்ததை விட நல்லது இங்கே இருக்குதா, இன்னும் நல்லது இங்கே இருக்குதா இங்கே பார்த்துட்டு இருப்போம். அவன் என்ன செய்வான், நம்ம எடுத்த ஆப்பிளை ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு அவன் ஏற்கனவே எடுத்து வச்ச 2 ஆளுகள் ஒரு நல்லது எல்லாம் சேர்த்து நம்ம கையில் கட்டி தருகிற ஒரு பாங்க பார்க்க. இவ்வளோ வாங்கி முடித்தது பின்னால் முதல்ல கேட்டிருப்போம் என்ன விலைன்னு, 150ன்னு சொல்லியிருப்பான். கட்டி முடித்த பிறகு தான் அந்த விலை பேசுவோம். 130 தந்தா என்ன, 120க்கு தந்தா என்ன, அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், பாய் நானே 130 ரூபாய்க்கு வாங்கினேன், 20 தான் லாபம். ஒரு பொய். 150 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கி விற்பதாக இருந்தால் அவன் நஷ்டமடைவான். நமக்கு நல்லாக தெரியும். நாம் விலை குறைச்சி கேட்கலாம், நமக்கு உரிமை இல்லாமல் இல்லை. வாங்குவதற்கு முன்னால் கேட்கலாம். அவன் நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிப்பான்ல, நான் வாங்குறது 130 ரூபா என்று சொல்கிற பொழுது அந்த கதை எனக்கு தேவையில்லை. நீ ஒரு பொய் சொல்வதற்கு நான் காரணமாக அமைய வேண்டாம். என் கண்மணி, என்னுடைய அகில உலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு காட்டி தந்த வழிமுறை. யாரும் என் காரணத்தால் பொய் சொல்ல வேண்டாம். பொய் சொல்வதற்கு நான் ஒரு காரணமாக ஆக வேண்டாம். நம்முடைய வாக்கில், நம்முடைய சிந்தனையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வருவோம். சஹ்லு துஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெரியார், அவங்க ஒரு வீட்டில் இது மாதிரி மாடி வீட்டில் குடியிருக்கிறார். அந்த மாடி அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு மேலே இன்னொரு நெருப்பு வணங்கி உட்கார்ந்திருக்கிறார். நெருப்ப தெய்வமாக வணங்கக்கூடியவர் வீட்டினுடைய அவங்களுக்கு மேலே உட்கார்ந்திருக்கிறார். இவங்க பெட்ரூம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு மேலே அவனுக்கு பாத்ரூம் இருக்கு. அதில் நம்மளை மாதிரி இன்றைக்கு காங்கிரீட் எல்லாம் இல்லையே, அதிலிருந்து தண்ணி கசிஞ்சு இவங்க பெட்ரூமில் சொட்டு சொட்டாக வருது. நம்ம என்ன செய்வோம், அந்த வீட்டையே அன்றைக்கு இடுக்கி இதுக்கு வழி உண்டான்னு பார்த்தோம். என்னெல்லாம் ஹிக்மத்துண்டோ அவ்வளவும் செய்வோம். சஹ்லு துஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய பக்கெட்டை தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்துல வைப்பாகலாம். அதில் தண்ணி ஒரு 3/4 பங்கு ஆன உடனே எடுத்து வெளியே கொட்டுவாங்க. மேலே இருக்கிறவன் யாரு, நெருப்பு வணங்கி மஜூசின்னு சொல்லுவாங்க. இப்படியே காலம் போயிட்டே இருக்குது. காலம் நீண்ட காலம் போகுது. சஹ்லு துஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துடைய நேரம் நெருங்குது. அந்த நேரத்தில் இந்த பக்கெட் வைக்கிறதுக்கோ தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கோ ஆள் இல்லை. அந்த மஜூசியை அழைக்க சொல்கிறார்கள். அவர் மேலே இருந்து கீழே இறங்கி வரார். வந்தது, என்னுடைய மரண நேரம் நெருங்குகிறது, ஏன் வீட்டில் நாம் படுத்து கிடக்கக்கூடிய பெட்ரூமை ஒன்று போய் பார்த்துட்டு வாருங்கன்னு அனுப்புகிறாங்க. அங்கே போனால் ஒரு பக்கெட் வைக்கப்பட்டிருக்குது. மேலே இருந்து கழிவு தண்ணீர் கீழே கொட்டுகிறது. இதை பார்த்ததும் அந்த மஜூசி சஹ்லு துஸ்தரி, ஒரு பெரியாருன்னா ஒரு கண்ணியம் இருக்குமில்ல, அவர்களின் மீது வைத்திருக்கிற கண்ணியத்தின் அடிப்படையில் கேட்டாராம்,
இதை முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் கொஞ்சம் சரி செய்திருப்பேனே என்று சொல்லுகிற பொழுது சஹ்லு துஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மஜூசியை பார்த்து சொன்னார்களாம், என் தலைவர் எனக்கு வழிகாட்டியாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எந்த நிலையிலும் வேதனையை கொடுக்காதே என்று சொல்லி காட்டினார்கள். அவன் ஒரு யகூதியாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேதனை உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் இதை ஒன்றை சொல்ல, அது உனக்கு வேதனையாக, இது ஒரு பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது. ஒரு பக்கெட்டை வைக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாக போவதில்லை. நான் வைத்தேன், இப்போ நான் மரணமாக போகிறேன், இந்த நேரத்திலையும் உன்னை கூப்பிட்டு நான் சொல்லலைன்னா என் பிள்ளைகள் இதை பொருந்திக் கொள்வார்களா என்று எனக்கு தெரியாது. இது நாளைக்கு ஒரு பிரச்சனையாக மாறி உன் வாழ்வை சீரழித்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன் என்று சொன்னதும் அந்த மஜூசி சஹ்லு துஸ்தரியினுடைய கையை பிடித்து கேட்கிறாராம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உங்களை விட்டும் மறைந்த ஒரு தலைவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக காலம் முழுவதும் என் வீட்டில் இருந்து வந்த கழிவு நீரை நீங்கள் சேமித்து வைத்து கொட்டுகிற ஒருவராக இருந்தால் நீங்கள் உண்மையாளராகத்தான் இருப்பீர்கள். கொண்டு வாருங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லுகிறார் என்றால் நாம என்ன சொல்லுவோம்? அவர் சஹ்லு துஸ்தரிக்கு நியாயம் தெரியல, அவர் ஏதோ தவறு செய்து விட்டார், அவர் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அந்த அழுக்கு தண்ணீரை இவர் கையில் எடுக்கணும் மார்க்கம் சொல்லுகிறதா? மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வாக்கை அவர் பின்பற்றிய காரணத்தால், ஒரே ஒரு வாக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நம்ம குப்பையை அவன் முன்னால கொண்டு போய் ஒதுக்காதீர்கள், பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகள் பசித்திருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த உணவை வாங்கி கொடுத்து அவர்களை வேதனைப்படுத்தாதீர்கள். குறிப்பாக பக்கத்து வீட்டில் எத்தீமான பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு தின்பண்டம், ஒரு இனிப்பு பொருள், ஒரு சாக்லேட் வாங்கினால் உன் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கும் சேர்த்து வாங்கிக்கொள் என்று எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே நான் அதை வாங்கி கொடுக்கிறேன். இல்லை, நம்ம ஏழை, நம்ம பிள்ளைக்கு மட்டும்தான் ஒரு 1/4 கிலோ வாங்க முடியும், நம்மகிட்ட காசு இல்லை. அதற்கும் கண்மணி நாயகம் சொன்னார்கள், அப்படி நீ வாங்கி வந்தால் அந்த உணவை உன் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் பார்த்து வேதனைப்படக்கூடிய முறையில் உன் பிள்ளைக்கு கொடுக்காத, உன் வீட்டில் வச்சுக்கொடு. இப்படி வழிகாட்டிய என் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்றுவேன், அணுவணுவாக பின்பற்றுவேன், என் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். வணக்கத்தில் மட்டும் என்று சொல்வதற்கில்லை, நாம் வணக்கத்தில் கூட பின்பற்றியது இல்லை. இல்லை, நாம் தொழுகிறோம், கை கட்டிட்டு இமாமிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுவோம். அவர் 4 ரக்காத்துன்னு சொன்னால் நம்ம இமாம் ஆள் நல்லவர் தான், நல்ல ஞாபக சக்தி, சின்ன வயசுக்காரர் தான், 4 தான் இருக்கும், 4 தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தானே தொழுகிறோம். நம்முடைய வணக்கத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லை, நம்முடைய உணர்விலும் இல்லை. சொல்வார்கள், இதனால் தான் உங்கள் தலைவரை நீங்கள் மறந்தீர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வீழுகிறீர்கள். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு மிஸ்வாக்கு குச்சி நம்மகிட்ட யார்ட்டையும் இருக்காதுல்ல, அதை வேறொரு கூட்டத்துக்கு கீழே கொடுத்துட்டோம்ல, அவங்க இவ்வளோ பெரிய மரத்துன்ற மாதிரி தூக்கி வச்சிருக்கிறாங்க. நாம் அந்த மிஸ்வாக்கை கையில் எடுக்கிறது இல்லைல்ல, எடுக்கிறோமா? நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட மிஸ்வாக்கு இருக்கு? வேணா ப்ரஷ் வச்சிருப்போம், மிஸ்வாக்கு நம்மகிட்ட இருக்குதா? கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா நம் நெஞ்சில் நிறைந்த நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் இல்லாமல் தொழவில்லை. நான் உங்களுக்கு மிஸ்வாக்கை கடமையாக்கி இருப்பேன். மிஸ்வாக் என்பது ஒரு மரத்தினுடைய குச்சி, எல்லா இடத்துலையும் வாங்க கிடைக்கும். அதில் கூட ஒரு லிக்யூடை போட்டு அது நல்ல மினுமினுப்பாக நல்ல விலையில் கிடைக்கிது. வாங்கி வேகமாக, பழைய மிஸ்வாக்கு மாதிரி இல்லை, உடனே சீவி நாம் பல்லில் வைத்து உபயோகப்படுத்தலாம். இந்த மிஸ்வாக்கை மட்டும் சஹாபாக்கள் கரெக்டாக பயன்படுத்தினாங்க. ஒரு போர்க்களத்தில் போய் காலையில் எழுந்த உடனே ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலே மிஸ்வாக்கை போடுறாங்க. எதிரிகள் வந்து அவர்களை பார்க்க வருகிறார்கள்.
பார்க்க வருகிற பொழுது இவர்கள் பல்லில் ஏதோ ஒரு மிஸ்வாக்கு போல ஒன்றை வச்சு பல்ல தீட்டுறாங்க. அவங்க எதிரிட்ட போய் என்ன சொன்னா தலைவர்கிட்ட, அவன் பல்ல தீட்டிட்டு இருக்கிறான், நம்ம வாழை தீட்டிட்டு இருக்கிறோம், வாழை கூட மறந்துடுவோம், பல்லு எப்பவும் கையில் தான் இருக்கும், நம்மளை கடிச்சு குதறிடுவான் போல தெரியுது, நம்மை கடித்து குதறி விடுவார்கள் போல தெரிகிறது. நாம ஏன் அந்த மிஸ்வாக்கை விடுகிறோம்? மிஸ்வாக்கோடு தொழக்கூடிய ஒரு தொழுகை மிஸ்வாக் இல்லாமல் தொழக்கூடிய தொழுகையை விட 70 மடங்கு நன்மை உள்ளது என்று நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா சொன்னார்கள். ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு மிஸ்வாக் நம்மளால வாங்க முடியாதா? அதை கையிலேயே தூக்கிட்டு நடந்து போற இடத்திலெல்லாம் வார இடத்திலெல்லாம் இப்படி பேனா மாதிரி தொங்க விடணும்னு நான் சொல்லல. நம்முடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அல்லவா. இன்றைக்கு பார்க்குற சில பிள்ளைகள் எல்லாம் கழுத்தில் ஒரு சங்கிலி, கையில் ஒரு சங்கிலி, 2 போட்டிருக்கிறோம். நம்ம போய் அவன்கிட்ட கேட்க முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவான்? அல்சா, வெள்ளி, இது தங்கம் கிடையாது. வெள்ளி போடலாமா போடக்கூடாதா? வெள்ளி போடலாம்னு கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்களா? கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், வெள்ளி போடலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி கழுத்தில் சங்கிலி போடுது யாருக்கு சொல்லக்கூடாது. கழுத்துல யாருக்கு சங்கிலி போடுவோம் சொல்லக்கூடாது. அருமையான வாலிபர்கள், என் அருமை வாலிபர்கள், என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடாத ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை என்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே. வலது கையில், இடது கையில் கூட இல்லை, வலது கையில் சிறு விரலில் மோதிரம். ஏன் சார் நீங்கள் போடலைன்னு கேட்கக்கூடாது. என்கிட்ட இருந்து அது மறந்துடுது. பல மோதிரத்தை நான் கொடுத்துட்டேன். ஒரு மோதிரம் எனக்கு ஒரு ஆள் அன்பளிப்பு தந்திருந்தா, அது சும்மா கழட்டி வச்சுருந்தேன். வேறொரு ஆள் காயல் பண்ணது அந்த கல் விலை பார்க்குறதுல கில்லாடிகள்லாம் என்ற அந்த கல் மோதிரத்தை எடுத்து காட்டிட்டு, சார் இந்த மோதிரத்தை இப்படி கீழே வச்சிருக்கிறியோ, கீழே வைக்காமல் மேலேயே வச்சிருப்பேன்னு நான் கேட்டேன். இந்த பேச்சு பேசிட்டு அடைக்காதீங்க, இப்போலே இந்த மோதிரத்தை என் கையில் தந்தீங்கன்னா இந்த கல்லுக்கு நான் 25,000 ரூபா தாரேங்கிறேன். அந்த கல்லினுடைய மதிப்பு எனக்கு தெரியல, நான் எங்கேயாவது கலட்டி எங்கேயாவது வச்சிருவேன், மறதி. இந்த விரலில் உலகமெல்லாம் சேர்ந்து மோதிர விரல் என்று இந்த விரலை சொல்லுகிற பொழுது எனக்கு இந்த விரல் மோதிர விரல். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையிலும் என் வாக்கிலும் தலைவராக இருக்கிற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையில் மோதிரம் போட்டார்கள், சிறு விரலில் மோதிரம் போட்டார்கள், நானும் போடுவேன் என்ற உணர்வுக்கு நாம் ஆளாகிற பொழுது மன் அஹ்யா சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீதின். சுன்னத்தை பின்பற்றப்படாத ஒரு காலகட்டத்தில் ஒரு சுன்னத்தை தைரியமாக ஒருவன் பின்பற்றுகிறான், கேட்டால் இது என் ஹபீபின் வாழ்க்கை வழிமுறை என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவனுக்கு 100 ஷஹீதினுடைய கூலி கிடைக்கும் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்களே. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த கல்யாண மாப்பிள்ளைகள் கையில் ஒரு தங்க மோதிரம் போட்டிருப்பாங்க. இப்போலாம் குறைஞ்சிட்டு வருது, பழைய காலம் மாதிரி இல்லை, தங்க மோதிரம் எல்லாம் இல்லை. பழைய காலத்தில் தங்கத்தில் மாலை கூட போட்டிருப்பான். அவன்கிட்ட போய், அப்பா தங்க மோதிரம் போடக்கூடாது, கண்மணி நாயகம் தங்க மோதிரம் போடக்கூடாதுன்னு சொன்னால் அடிக்க வருவான். அன்சா, இன்னைக்கு கல்யாண நாள், இந்த ஒரு நாள் தான் நான் போட போகிறேன், நீங்கள் இதில் எல்லாம் தலையிடாதீங்க, நம்ம ஒரு வேறு ட்ராக் மாதிரி போகணும். அப்பா இந்த தங்க மோதிரம் போட்டிருக்கீங்களா? ஆமாம் மோதிரம் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வேணுமா? சார் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். பிரச்சனை என்னன்னா, தங்கத்தை ஆண்கள் அணிந்தால் அந்த தங்கத்தினுடைய தன்மை ஆண்மை தன்மையை குறைக்கும் என்று இன்றைய விஞ்ஞானிகள் அல்சா ஆண்மை தன்மையை குறைக்குமா? நானே கல்யாண மாப்பிள்ளையா உட்கார்ந்திருக்கிறேன், எதுக்கும் கலட்டி பாக்கெட்டில் போட்டுக்கிறேன், எதற்கும் கலட்டி பாக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஆண்மை தன்மை குறையும் என்று சொல்லுகிற பொழுது கலட்டுகிற நானும் நீங்களும்
என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்று சொல்லுகிற பொழுது கலட்ட மாட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் 5 நிமிஷத்தில் நிறைய 10 மணி கரெக்டாக முடிச்சிடுமா? நான் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா தெரியல. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கண்மணி நாயகத்துக்கு முன்னால் அந்த காலத்திலேயே ஒரு சஹாபி தங்க மோதிரம் போட்டுட்டு வந்திருக்கிறார். பரவாயில்ல அன்சா, இப்போ தான் கரெக்டாக பேசுறியா, அந்த காலத்திலே போட்டாங்களோ, நம்மளும் போடலாம். இந்த பிரச்சனை ரெண்டாவது தான். கண்மணி நாயகம் அந்த சஹாபியை பக்கத்தில் அழைக்கிறாங்க. அழைச்சி அந்த மோதிரத்தை கலட்டுறா, தங்க மோதிரத்தை கலட்டுறா. இது என்ன தங்க மோதிரம்? தூக்கி வீசி எறிஞ்சிட்டா. ஆண்களுக்கு இது ஹராம்னு சொன்னாங்க. உடனே தங்கம் இல்லை, அந்த காலத்திலே தங்கத்துக்கு மரியாதை தான். உடனே அந்த சஹாபி வந்துட்டாங்க. ஆண்களுக்கு ஹராம்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அருமை தோழரே, அந்த மோதிரத்தை போய் எடுங்க. நீங்கள் அணிவது தான் ஹராம், உங்களுடைய மனைவிக்கு அதை இட்டு கொடுக்கலாம். நீங்கள் அணிவது தான் ஹராம், உங்களுடைய மனைவிக்கு அதை கொடுக்கலாம். அதை எடுத்து வாருங்கள், உங்களுடைய கையில் போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுக்கொள்ளாண்டா எடுத்து பாக்கெட்டில் வச்சிருங்க. அப்பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, என் ஹபீபான, என் ஆஷிகான, என் மஅஷூகான, என் வாழ்க்கையின் வழிகாட்டியாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தெறிந்த ஒரு மோதிரத்தை எடுப்பதற்கு இந்த மனிதனுக்கு தைரியமில்லை. இந்த எண்ணம் நம்முடைய உணர்வில் வரவில்லை என்றால் உலகத்திலும் நாம் தோற்று கொண்டிருக்கிறோம். கேட்டா சொல்வோம், கோடி கோடியாக நாம் இருக்கிறோம். எங்காவது நம்மிடத்தில் தைரியம் இருக்கிறதா? எல்லா இடங்களிலும் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம். அடி வாங்கி கொண்டிருப்பதனுடைய உண்மை தத்துவம் என்ன? நம்முடைய தலைவரை நாம் தலைவராக ஆக்கவில்லை. மனோ இச்சையின் அடிப்படையில் நமக்கு ஏதாவது பிடிக்கலைன்னா அது சுன்னத்தால் மிஸ் ஆகுது. நமக்கு பிடிச்சதுன்னா அதெல்லாம் இந்த காலத்தில் என்று மழுப்புவது. இந்த நிலை நம்மை விட்டு மாறி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வழிகாட்டி. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம்களில் சுன்னத்தில் ரொம்ப பேணுதல். மற்றவங்களாம் பேணுதல் இல்லைன்னு அதுக்கான எதிர் விளக்கம் வழங்கக்கூடாது. கொஞ்சம் கூடுதலான பேணுதல். அன்றைய காலகட்டத்தினுடைய மன்னர் அவங்கள பிடிச்சி சிறையில் அடைச்சி வைக்க போகிறான். தேடுறான், எங்கே அஹ்மது பின் ஹம்பல் தேடுறாங்க. தேடுகிற பொழுது மாணவர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்களாம், உஸ்தாத் அவர்களே, உங்களை அரசாங்கம் தேடுது, உங்களை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிடுவான், தயவு செய்து வாங்க. ஒரு குகை இருக்குது, மலை கொதும்பில் ஒரு குகை இருக்குது, அந்த குகையில் போய் ஒளிச்சு இருந்துக்கிடுங்க, நாங்கள் சொல்கிற சமயம் நீங்கள் வெளியே வரணும், அது வரைக்கும் அங்கேயே இருங்கோ, உங்களுக்கு உணவு தேவை தண்ணீர் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து தாரோம். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு போயிட்டாங்க. போய் அந்த குகையில் மறைஞ்சிருக்கிறாங்க. மறைந்திருக்கக்கூடிய கட்டத்தில் இவங்க உணவெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. 3 நாள் ஆச்சு. 4வது நாள் வெளியில் வந்தாங்க. 4வது நாள் வெளியே வந்ததும் மாணவர்கள் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோமில்லா, வெளியே வந்தால் உங்களை கைது செய்து விடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறோம் அல்லவா? அப்போ அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், என் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகிற பொழுது, ஹிஜ்ரத் செல்லுகிற பொழுது சவுர் குகையில் 3 நாட்கள் தான் தங்கியிருந்தார்கள். 4வது நாள் தங்கவில்லை. எனவே அதுதான் சுன்னத். அதுக்கு மேலே ஒரு நாள் தங்கி என் உயிரை பாதுகாத்து கொள்வது என்பது எனக்கு தகுந்ததாக தெரியல. நான் வெளியே வந்துடுறேன், கைது செய்தால் கைது செய்து கொள்ளட்டும், அடித்தால் அடித்து கொள்ளட்டும், அதற்காக நான் ஒரு சுன்னத்தை விட்டு கொடுப்பவனாக நான் இல்லை. அருமையானவர்களே, நம்மகிட்ட கேட்டால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆரம்பிச்சா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஹஸரத். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, நம் உணர்வில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் உயிரில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு 4 இமாம்களில் 2வது இமாம். முதல்ல இமாமுனா இமாமுல் அய்யிம்மா இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு. 2வது இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்களாம், மா நிம்து, நான் தூங்க மாட்டேன். அந்த தூக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்காம நான் தூங்க மாட்டேன். நமக்கும் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்குல்ல? யாருக்காவது கண்மணி நாயகத்தை பார்க்கக்கூடாதுன்னு எண்ணமா இருக்குதுக்கு என்ன செய்யணும்? காலையிலிருந்து என் கண்மணி நாயகம் எப்படி நடந்தார்கள், எப்படி உட்கார்ந்தார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி மனைவியோடு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள், பிறரோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று ஆய்வு செய்வோம். காலையிலிருந்து நம்முடைய சிந்தனை கண்மணி நாயகத்தின் சிந்தனை, இரவு உறங்கப் போகிற பொழுது கண்மணி நாயகத்தின் சிந்தனை, அந்த சிந்தனையோடு படுக்கிற பொழுது இரவில் கண்மணி நாயகம் நம் கனவில் வருவார்கள். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவான். மாலிக் இமாம் சொல்கிறார், நான் தூங்குகிற பொழுது என் கண்மணி நாயகத்தை கனவில் பார்க்காத இரவே இல்லை, எல்லா இரவிலும் நான் பார்ப்பேன் என்று சொன்ன மாலிக் இமாம் அவர்கள் சில சமயம் முஹம்மது என்ற பெயரை சொன்னால் மயங்கி கீழே விழுந்து விடுவார்களாம். கேட்டார்கள், ஏன் அந்த பெயரை கேட்டால் நீங்கள் மயங்கி கீழே விழுகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது சொன்ன வார்த்தை முஹம்மது என்று சொல்லுகிற பொழுது அந்த பெயரோடு சேர்ந்து என் தலைவர் என் இதயத்தில் ஏறிக்கொள்கிறார்கள், என் வாழ்க்கையோடு ஒன்றி போய் விடுகிறார்கள். அதற்கு மேலால் என்னால் நிற்க முடியவில்லை, என்னால் உட்கார முடியவில்லை, என்னால் செயல்பட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, இப்பொழுது வாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். பெயரில் இஸ்லாம், பள்ளியில் இஸ்லாம், எங்கேயாவது கோஷம் போடுகிற பொழுது மட்டும் இஸ்லாம் இல்லை, என் வாழ்வில் இஸ்லாம், என் வணக்கத்தில் இஸ்லாம், என் உறக்கத்தில் இஸ்லாம், எல்லாவற்றிலும் இஸ்லாம் என்று வருகிற ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு சுன்னத்தை பின்பற்றலாம்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக்க தருவான். முடிந்த அளவு நாம் கேட்டு 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 நமக்கு பிரியமான விஷயங்கள்ல எல்லாம் சும்மா சில சமயங்களில் சும்மா ஃப்ரீயாக சுன்னத்து கிடைக்கும். ஒது செய்கிற பொழுது எங்கே ரெண்டு ஒது செய்தாலும் ஒது உண்டாயிரும். கிபிலாவை நோக்கி ஒது செய்தால் ஒரு சுன்னத்து கிடைக்கும். ஒரு கொஞ்சம் அங்கே இங்கே இப்படி நடந்து போய் அந்த இடத்துல சில சமயம் கொஞ்சம் தண்ணி தெறிக்கும், தெரிச்சிட்டு போட்டு என்று ஒது செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்விலும் வாக்கிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, பொய் சத்தியம் சொல்லக்கூடாது. ஏப்பா செய்ய மாட்டேங்கிறா? என் தலைவர் செய்ய மாட்டார்கள், எனக்கு செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்ற உன்னதமான வாழ்வை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மை ஆட்டி படைக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், வஞ்சனைகள், சூனியங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கொடுமையான கடுமையான வன் நோய்களிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. இந்திய திருநாட்டில் மத ஒற்றுமையோடு சகிப்புத்தன்மையோடு நம்முடைய ஷரீஅத்தை பின்பற்றி நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை நாம் பாதுகாத்து கியாமத் நாள் வரையிலும் நல்ல முறையில் வாழுகிற நல்ல பாக்கியத்தை நம்முடைய நாட்டிலும் உலகெங்கிலும் ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் எல்லா நிலையிலும் தருவானாக. மரணிக்கிற நாளை அல்லாஹ் நமக்கு நல்ல நாளாக்கி தருவானாக. ஷஹாதத்து கலிமாவை உறக்க ஒளிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சிரித்த முகத்தோடு சொல்லி திங்கட்கிழமை இரவிலோ பகலிலோ, வெள்ளிக்கிழமை இரவிலோ பகலிலோ இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பாக்கியத்தை தந்து நாளை சொர்க்கத்தில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகிருக்கிற பாக்கியத்தை நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த
இதனுடைய நிர்வாக பெருமக்கள் உலமாக்கள் அனைவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். எனக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.